தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் செந்தில் முருகன். நம்ம எம்கேபி நகர் சங்கத்திலையும் தலைவராக இருக்கிறோம். இங்கே இந்த பகுதியில் இப்போ சமீபத்தில் கடந்த 3 தினங்களாக இந்த கேஸ் தட்டுப்பாடால் இந்த ஆட்டோ டிரைவர்கள் இந்த கடை வாசலில் வந்து வண்டியை நிறுத்தி போக்குவரத்துக்கும் இங்கே கடைகளில் வியாபாரம் செய்கிற வணிகர்களுக்கும் ஒரு பெரிய இடையூறாக இருக்கிற சூழ்நிலை. இது சம்மந்தமாக நம்ம நேற்று காலையில் வந்து மதிப்பிற்குரிய டிராஃபிக் அதிகாரி இன்ஸ்பெக்டர் சார்கிட்ட போய் காலையில் சொன்னோம் வாய்மொழியாக. சார், இந்த மாதிரி கடை முன்னாடி வாகனங்கள் நிறுத்தி வியாபாரத்துக்கு இடையூறாக இருக்காங்க, அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோம். அவர் பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. அதற்கப்புறம் அதன்படி நடவடிக்கை இல்லை. நேற்று மாலையில் நம்ம உதவி ஆணையர் ஏசி சாரை போய் பார்த்தோம். பார்த்துட்டு நம்ம சங்கம் சார்பாக அவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். சார், எங்களுக்கு மனுவில் இதில் பற்றி நீங்கள் கொஞ்சம் விரைந்து ஒரு நடவடிக்கை எடுத்திங்கன்னா வியாபாரம் பாதிக்கப்படாமல் வணிகர்கள் நலன் இருக்கும் அப்படின்னு கேட்டோம். அவங்க காலையில் ஒரு 10:30-11 மணிக்கெலாம் அவங்களுக்கு எல்லாமே கிளியர் பண்ணிடுவாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாங்க. இப்போ மணி குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா 2 ஆக போகுது. ஆனால் இது வரைக்கும் அதே டிராஃபிக், அதே போக்குவரத்து இடையூறு, அதே கடை வாசலில் பைக்கு, அதே ஆட்டோ ஃபுல்லாக வரிசையாக நின்றுறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஆட்டோ டிரைவர்ஸோட சில அநாகரிகமான செயல்கள் வந்து முகம் சுளிக்கிற அளவில் இருக்குது. அதில் மாலை நேரத்தில் மிகப்பெரிய அளவில் கூட்டமாக நின்று அதுவும் சரியான ஒரு இது இல்லை. இதை வந்து நாங்கள் அரசோட கவனத்துக்கு கொண்டு போகணுன்னு தான் இப்போ இந்த பேட்டியை நாங்கள் கொடுக்குறோம். பொதுவாக நாங்கள் சொல்கிற ஒரு விஷயம் சொல்கிறது என்னென்னா, ஆட்டோ டிரைவர்களும் எங்களை மாதிரி ஒரு சக மனிதர்கள் தான். நாங்கள் அந்த பார்வையில் தான் பார்க்குறோம். எங்களுக்கு என்னென்ன துயரங்கள் இருக்கோ அதே துயரங்கள் தான் அவங்களுக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 10 ரூபா சம்பாதிப்போன்னு சொல்லி தான் காலையில் அந்த ஆட்டோ எடுத்துகிட்டு வரிசையில் நின்று போடுறாங்க. அதை நாங்கள் மறுக்கிறதுக்கு இல்லை. அதே நேரத்தில் நாங்கள் கடன் வாங்கி அட்வான்ஸை கொடுத்து ஒரு கடையை தொழில் நடத்தி 3 நாளாக வியாபாரம்னா இந்த மாதம் வாடகை கட்டுறதுலேருந்து அரசுக்கு கட்டுற வரியிலேருந்து எல்லாமே எங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால் அரசு இதில் முறையாக இதில் செயல்பட்டு உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னா எல்லா பங்க்லேயும் பரவலாக இப்போ இதை சுற்றி ஒரு 4-5 பங்க் இருக்குது, கேஸ் பங்க்கு. ஆனால் அந்த குறிப்பிட்ட ஒரு பங்க்கில் மட்டும்தான் கேஸ் கிடைக்குன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதனால் இங்கே கூட்டம் சேரதை தவிர்த்து எல்லா பங்க்லேயுமே வந்து கேஸ் வந்து கிடைக்கிற வழிவகை பண்ணாங்களா. இங்கே இந்த கூட்டமோ இந்த போக்குவரத்து இடையூறோ வணிகர்களுக்கு ஒரு இடையூறோ இல்லாமல் இருக்குன்றதை நாங்கள் மேலான கவனத்தை தமிழக அரசுக்கு நாங்கள் கொண்டு போகிறோம். கண்டிப்பாக நாங்கள் அதை தான் அரசுக்கிட்ட நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, கேஸ் கிடைக்கிறத எளிமைப்படுத்து ஒரே ஒரு பங்குக்கு மட்டும் கிடைக்கிறதோட மர்மம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. அது பரவலாக இருக்கிற எல்லா பங்குக்கும் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடுகள் பண்ணுங்கள். போக்குவரத்தை வந்து ஃப்ரீ பண்ணி விடுங்க. ஏற்கனவே இங்கே 2-3 ஆக்சிடென்ட் வேறு இந்த 2 நாள் ஆயிடுச்சு. காலையில் ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆனால் இன்னும் முழுமையாக இந்த இடம் போக்குவரத்து ரொம்ப ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. அரசு உடனே தலையிட்டு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்க பேரமைப்பின் சார்பாக எங்கள் மாநில தலைவர் கொளத்தூர் ரவி அண்ணன் அவர்கள் இது சம்பந்தமாக மேலதிகாரிகள்கிட்ட பேசியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. விரைவில் இதற்கு நிவாரணம் கிடைக்கும்னு நம்புகின்றோம்.